கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கொஹன் கடோல். Kohen Gadol. பிரதான ஆசாரியன் ஆரோன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that Aaron is the high priest. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியன் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். And we have understanding that Jesus Christ is our great high priest. எபிரேய நிருபக்காரன் என்ன எழுதுகிறார்? What does the author of Hebrew write? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். And consider Jesus Christ whom we confess as the apostle and the high priest. இப்போ இந்த பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் அவர்கள் லேவி கோத்திரத்தில் வர வேண்டும். And when we say high priest, they should come in the lineage of Levi. இப்போ இயேசுவை பிரதான ஆசாரியனாக மக்களுக்கு சொல்லுகிறார்கள். And here they mentioned Jesus Christ as the high priest. ஆனால் இவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். But he was born in the tribe of Judah. யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் எப்படி பிரதான ஆசாரியனாக முடியும்? So how can a person who is born in the tribe of Judah can become a high priest? இது மக்களுடைய பிரச்சனை இதுதான். Now the problem of the people is this. அதாவது இந்த லெவிட்டிக்கல் priesthoodல இவர் ஃபிட் ஆக மாட்டார் என்பதை இவர்கள் சொல்லணும். Now they should tell that he will not fit inside the Levitical priesthood. அப்ப இந்த லெவிட்டிக்கல் priesthood லேவியர்கள் வழியாக வருகிற இந்த பிரதான ஆசாரியத்துவம் எப்படி முடிவடைகிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். So we are going to see how this Levitical priesthood ends. யூதர்கள் அதாவது இஸ்ரவேல் மக்கள் மரணம் ஒருவருக்கு சம்பவித்தால் அவர்கள் எப்படி துக்கம் அனுஷ்டிப்பார்கள்? When a death occurs in a family, a Jewish family, how do they mourn their dead? இஸ்ரவேல் மக்கள் மரணம் நேரிட்டால் எவ்வாறு துக்கம் அனுஷ்டிப்பார்கள்? When a death takes place in an Israelite family, how do they grieve and mourn for their dead? அவர்களுடைய வழக்கம் என்ன? And what is their habit? அதாவது தன்னுடைய சொந்த இனம் அதாவது இரத்த சம்பந்தமான உறவு இறந்து விட்டால் அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து துக்கம் அனுஷ்டிப்பார்கள். When one of their blood relative dies, they tear their garment and they mourn for them. வேதாகமத்திலே யோசேப்பை குழியில் இறக்கிவிட்டு யோசேப்பை காணவில்லை என்ற உடனே ரூபன் வஸ்திரத்தை கிழித்து துக்கம் அனுஷ்டிக்கிறார். When in the book of Genesis we see that when Joseph was put in the pit and Reuben was not able to find Joseph, immediately he tears his garment and he mourns for him. அடுத்தபடியாக இந்த வஸ்திரம் உம்முடைய குமாரனுடையதா என்று சொல்லி யாக்கோபினிடத்திலே யோசேப்பு போட்டிருந்த வஸ்திரத்தை கொண்டு போய் காண்பித்த பொழுது குமாரன் செத்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டு யாக்கோபு வஸ்திரத்தை கிழித்து துக்கம் அனுஷ்டிக்கிறார். And when they take the garment of Joseph and show it unto Jacob and ask him, is this the garment of your son? Immediately we see that he tore his garment and he grieves for his son. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். I'll read Genesis chapter 37 and verse 29. பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. And Reuben returned unto the pit, and behold, Joseph was not in the pit, and he rent his clothes. 34வது வசனத்தை வாசிக்கிறேன். I'll read verse 34. 33 34. I'll read verse 33 and 34. யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். And he knew it and said, it is my son's coat, an evil beast hath devoured him. Joseph is without doubt rent in pieces, and Jacob rent his clothes and put on sackcloth and upon his loin and mourned for his son many days. தன்னுடைய சொந்த சகோதரன் என்று சொல்லி ரூபன் வஸ்திரத்தை கிழித்தான். Reuben tore his garment saying, he is my own brother. சொந்த மகன் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான். And Jacob said, he is my own son, and he rent his garment. 2 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சவுலும் அவன் குமாரனாய் யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினாலே புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள்.
2 Samuel chapter 1 verse 11 and 12. Then David took hold on his clothes and rent them, and likewise all the men that were with him, and they mourned and wept and fasted until even for Saul and for Jonathan his son, and for the people of the Lord, and for the house of Israel, because they were fallen by the sword. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்து விட்டார்கள் என்பதை அறிந்து யோபு தன்னுடைய சால்வையை கிழித்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And we read when Job heard that all his children were dead, we see that he rent his shawl. அதாவது இனத்தார் இறந்து விட்டால் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து துக்கம் அனுஷ்டிப்பார்கள் இஸ்ரவேல் மக்கள். The Israelites will tear their garments when they lose their blood relatives. இதுதான் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்கும் முறை. This is how they grieve and mourn their dead. அவர்கள் தாங்கள் எந்த வஸ்திரத்தை போட்டிருக்கிறார்களோ அந்த வஸ்திரத்தை உடனே கிழிக்க வேண்டும். And whatever garment they are wearing, they should immediately tear it. உயர்வான வஸ்திரம், அதாவது விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டிருந்தார்கள் என்றால் அதை மாற்றிக்கொண்டு வேறு வஸ்திரம் போட்டு கிழிப்பது அவர்களுடைய வழக்கம் அல்ல. If they are wearing costly garments, they do not have an habit of changing it and then tearing the other garment. எந்த வஸ்திரத்தை போட்டிருக்கிறார்களோ அந்த வஸ்திரத்தை அவர்கள் கிழித்து விடுவார்கள். And whatever garment they are wearing, they will tear that garment. லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. And in Leviticus chapter 10 we see an incident is recorded. ஆரோனுடைய குமாரர்கள் நாதாப் அபியூ, And the sons of Aaron, Nadab and Abihu, இவர்கள் அந்நிய அக்னியை கொண்டு வந்ததினாலே அங்கே அவர்கள் செத்து மடிகிறார்கள். and because they brought strange fire in front of the Lord, there they were devoured. இப்பொழுது இவர்கள் செத்த உடனேயே ஆரோனும் நாதாப் அபியூனுடைய சகோதரர்களும் தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். Now as soon as they die, Aaron and his other sons, they should tear their garment and they should grieve for Nadab and Abihu. இப்போ மோசே என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். Now let us see what Moses does. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'll read Leviticus chapter 10 and verse 6. மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகியை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகி இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. And Moses said unto Aaron and unto Eleazar and unto Ithamar his sons, uncover not your heads, neither rend your clothes, lest ye die, and lest wrath come upon all the people, but let your brethren, the whole house of Israel, bewail the burning which the Lord hath kindled. இப்போ மோசே ரொம்ப அவசரமா ஓடி வர்றாரு. Now Moses comes very hurriedly. அவருடைய வழக்கம் என்ன? And what is his ways? இனத்தார் இறந்து விட்டால் உடனே வஸ்திரத்தை கிழித்து விடுவார்கள். As soon as their blood relative died, they will tear their garments. அவருடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? And what is their understanding? எந்த வஸ்திரத்தை போட்டிருக்கிறார்களோ அந்த வஸ்திரத்தையே கிழிப்பார்கள். And whatever garment that they are wearing, they will tear that garment. அப்ப இறந்தது நாதாப் அபியூ. Now those who died were Nadab and Abihu. ஆரோனுக்கு பிள்ளைகள் எலெயாசார் இத்தாமாருக்கு சகோதரர்கள். And they are the sons of Aaron, and they were brothers of Eleazar and Ithamar. இவர்கள் போட்டிருக்கிறது பரிசுத்த வஸ்திரம், ஆசாரிய வஸ்திரம். And the garments that they are wearing are priestly garments, and they are holy garments. மோசே என்ன சொல்லுகிறார்? And what is Moses telling them? கிழிச்சிராதீங்கப்பா. Oh, please do not tear it. மோசே டென்ஷன் ஆயிட்டாரு. Moses has become tensed. என்ன சொல்றார்? What is he saying? இந்த வஸ்திரத்தை நீங்க கிழிச்சிட்டீங்கன்னா ஆசாரியத்துவம் முடிந்துவிடும். If you tear these garments, the priesthood will come to an end. 7வது வசனம் சொல்லுகிறது, And verse 7 says, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். And ye shall not go out from the door of the tabernacle of the congregation, lest ye die, for the anointing oil of the Lord is upon you,
And they did according to the word of Moses. இப்போ அவர்களுக்கு என்ன புரிந்தது என்று சொன்னால் ஆசாரியத்துவம் சாகவில்லை. Now what they understood was that the priesthood has not died. இப்போ தொடர்ந்து அதற்கு பிறகும் லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட், அதாவது லேவியர்களுடைய வழியில் வருகிற அந்த ஆரோனுடைய ஆசாரியத்துவம் தொடர்ந்து வருகிறது. Now the Levitical priesthood continues. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலத்திலும் அந்த ஆசாரியத்துவம் இருக்கத்தான் செய்கிறது. And even during the times of our Lord Jesus Christ, the priesthood is still there. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்காக கொண்டு போகப்படுகிறார். Our Lord Jesus Christ is taken to be crucified on the cross. யூதர்களுடைய வழக்கப்படி பிரதான ஆசாரியன் முன்பாக அவர் விசாரிக்கப்படுகிறார். And just as was the custom of the Jews, he is being questioned in front of the high priest. இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் சில சம்பவங்களை, சில வசனங்களை நாம் படிக்கலாம். We'll read certain verses in Matthew chapter 26. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். I'll read from Matthew chapter 26 and from verse 59. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். Now the chief priests and elders and all the council sought false witnesses against Jesus to put him to death. ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து But found none. Though many false witnesses came, yet found they none. At last came 2 false witnesses. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். And said, this fellow said, I am able to destroy the temple of God and to build it in 3 days. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். And the high priest arose and said unto him, answerest thou nothing? What is it which these witnesses against thee? இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். But Jesus held his peace, and the high priest answered and said unto him, I adjure thee by the living God that thou tellest whether thou be the Christ, the Son of God. பிரதான ஆசாரியனுக்கு இருந்த அதிகாரத்தை பாருங்கள். And you look at the authority the high priest had. நான் உன்னைக்கு ஆணையிட்டு கேட்கிறேன். I command thee. நான் உன்னை சார்ஜ் பண்றேன்ங்கறார். I charge thee. அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரம் பிரதான ஆசாரியனுக்கு இருக்கிறது. And you just see what a big authority the high priest has. இவர் பார்த்து விடுதலை பண்ணினால் விடுதலை பண்ணி விடலாம். And if he can deliver him. அவர் கேட்கிற கேள்வி என்ன? Now what is the question that he is asking? நீதான் மேசியாவா? Are you the Messiah? இதுதான் கேள்வி. This is the question. இவர் ஆம் என்று சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் இல்லை என்று சொல்ல வேண்டும். He should either say yes or no to it. இவர் என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்கள். And just look at the answer that he gives. நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். And Jesus saith unto him, Thou hast said, nevertheless I say unto you, hereafter shall ye see the Son of Man sitting on the right hand at power and coming in the clouds of heaven. இப்ப அவர் சொல்லுகிற பதிலை பாருங்கள். Now you just see the reply that he gives. நான் மேசியா தான். I am the Messiah. அடுத்து என்ன சொன்னார்? And what did he say next? மனுஷகுமாரன் மேசியாவாகிய நான் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க போகிறேன். I, the Son of Man, who is the Messiah, will be sitting on the right hand of God. இது என்ன பணி? What work is it? பிரதான ஆசாரியன். It is the duty of the high priest. அடுத்து இன்னொன்னு சொல்லுகிறார். And next he says another. வானத்தின் மேகங்கள் மேல் வரப்போகிறேன். I am going to come in the clouds of heaven. இது என்னது? What is this? ராஜா. He is the king. அவர் சொன்ன செய்தி என்ன? What is the message that he gave? நான் பிரதான ஆசாரியன். I am the high priest. நான் தான் ராஜா. And I am also the king. யாருக்கு செய்தியை சொல்லுகிறார்? And to whom is he giving this message? பிரதான ஆசாரியனுக்கு சொல்லுகிறார். He gives this message to the high priest. நீ பிரதான ஆசாரியன் அல்ல, நான் தான் பிரதான ஆசாரியன்
ஆசாரியன். He's telling you are not the high priest, but I am the high priest. இப்பொழுது 65வது வசனத்தை படிக்கிறேன், கவனிங்கள். Now I'll read verse 65. Kindly listen. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. Then the high priest rent his clothes, saying, He had spoken blasphemy. What further need have we of witnesses? Behold, now ye have heard his blasphemy. இப்ப 66வது வசனம். Now verse 66. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். What think ye? They answered and said, He is guilty of death. மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். They said he is guilty of death. மறைமுகமாக என்ன சொல்லுகிறார்கள் அந்த வாக்கியத்திலே? So what do they say here? பிரதான ஆசாரியனுடைய பணிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். They said he is worthy to become to take the job of the high priest. பிரதான ஆசாரியன் என்ன செய்யக்கூடாது? And what the high priest should not do? வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. He should not tear his garment. இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறார்? But what did this high priest do? வஸ்திரத்தை கிழித்து விட்டார். He tore his garment. இந்த வஸ்திரத்தை என்றைக்கு இந்த பிரதான ஆசாரியன் கிழித்தானோ அன்றைக்கே பிரதான ஆசாரியத்துவம், அதாவது ஆரோனுடைய பிரதான ஆசாரிய முடிவுக்கு வந்துவிட்டது. On that day this high priest tore his garments. The Aaronic priesthood came to an end. லேவியர்கள் வழியாக வந்த அந்த பிரதான ஆசாரியத்துவத்திற்கு ஆண்டவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்தார். And our Lord Jesus Christ kept a full stop to the Levitical priesthood which came through the tribe of Levi through his death. இயேசு மரித்தார். Jesus died. அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. உயிரோடு எழுந்தார். He was resurrected. இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மன்றாடி கொண்டிருக்கிறார். Today he is sitting in the right hand of God interceding for you and me. அவரே மகா பிரதான ஆசாரியன். He is the great high priest. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு விசேஷித்த காரியத்தை சொல்லுகிறார். And in 2 Timothy chapter 2 and verse 5, Apostle Paul says here one thing. மன்னிக்கவும் 1 தீமோத்தேயு 2:5. Sorry, it is 1 Timothy chapter 2 and verse 5. தேவன் ஒருவரே. For there is one God. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. And one mediator between God and man. அந்த மத்தியஸ்தர் ஒருவர் யார்? And who is that mediator? அவர்தான் இயேசு கிறிஸ்து. That man is Jesus Christ. இந்த பிரதான ஆசாரியன் என்ன சொன்னான்? And what did this high priest say? இவர் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். He is worthy of death. அவர் சொன்ன செய்தி என்ன? And what did the message that he gave? பிரதான ஆசாரியனுக்கு இவர் பாத்திரனாய் இருக்கிறார். He is worthy to become the high priest. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், The death of Jesus Christ, அவருடைய அடக்கம், his burial, அவருடைய உயிர்த்தெழுதல், his resurrection, லேவியர்கள் வழியாக வந்த ஆரோனுடைய பிரதான ஆசாரியத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைத்து விட்டது. it kept a very big full stop to the Levitical priesthood and the high priesthood which came to the tribe of Levi. இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த மகா பிரதான ஆசாரியனாய் உங்களுக்காகவும் எனக்கும் மன்றாடி கொண்டிருக்கிறார். And Jesus Christ, who came in the line of Melchizedek as the great high priest, intercedes for you and me. சீக்கிரமாய் மேகங்கள் மேலே ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். And soon he is going to come in the clouds as the King of Kings. இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நீங்களும் நானும் ராஜ்யமாக மாறப் போகிறோம். And you and I are going to join together with Jesus Christ and we are going to become a kingdom. இந்த ராஜ்யத்திற்கு என்ன பெயர்? And what is this kingdom called? ஆசாரிய ராஜ்யம். They are called a royal priesthood. இந்த ஆசாரிய ராஜ்யம் என்றால் என்ன என்கிறதான விஷயத்தை அடுத்த காணொளி மூலமாக நாம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம். And we want to tell you about this priestly nation in the next video. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். And consider Jesus Christ whom we confess as an apostle and a high priest. அவர் மரித்ததன் மூலமாக அவர் மகா பிரதான ஆசாரியனாக நமக்காக மாறிவிட்டார். And through his death he became a great high priest for us. அவரிடத்திலே நாம்
கிருபையின் மூலமாக வந்து நம்முடைய காரியங்களை சொல்லுவோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கிற மகா பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. And when we come unto him with grace, he is good enough to give us victory, and that is Jesus Christ. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our gracious Father, we thank you for this blessed time. நீர் சிலுவையிலே மரித்ததன் மூலமாக ஆரோனுடைய ஆசாரியத்துவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர். Lord, because of your death on the cross, you kept a full stop to the Aaronic priesthood. எங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. We have a high priest, and that is Jesus Christ. எங்களைப் போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியன் நீர் ஆண்டவரே. Lord, you are a high priest who have been tempted like us all in all ways, and yet there is no sin found in you. ஆரோன் ஜனங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு ஆசாரியன் இல்லை. And Aaron was not a priest who could understand the weakness of the people and cry along with them. ஆனால் நீர் எங்களுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர். But you are a priest who can cry for our weakness. பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Our Jesus Christ, our high priest, we thank you. நீர் மீண்டுமாய் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறீர். You are going to come as the King of Kings. ஆசாரிய ராஜ்யமாக நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம். And we are going to rule as a priestly nation. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். We give you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. We ask all this in the name of our Lord Jesus Christ, our Father. ஆமென். Amen. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of us bountifully. ஷலோம். Shalom.